ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பூட்டுகிறவர் திறக்கிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. புதிய ஏற்பாட்டில் பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் ஆகியோர் தங்களை தேவனுடைய பிரதிநிதிகள் என்றும் திறவுகோலை உடையவர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் உட்பிரவேசிக்க இருந்ததுடன் உட்பிரவேசிக்க விரும்புகிறவர்களையும் அனுமதிக்கவில்லை. கர்த்தர் வாசல்களை திறக்கிறவர். எரிகோ இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. தேவ ஜனங்கள் துதியோடு சுற்றி வந்தபோது எரிகோ மதில்கள் நொறுங்கி விழுந்தன. இருப்பு தாழ்பால்களும் வெண்கல கதவுகளும் தகர்க்கப்பட்டன. ஆம், கர்த்தர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிற வாசல்கள் எவை? நீங்கள் துதியோடு சுற்றி வருவீர்களானால் எல்லா வாசல்களையும் கர்த்தர் உங்களுக்கு திறந்து தருவார். பவுல் அப்போஸ்தலன் எபேசுவில் சுவிசேஷம் சொல்வதற்காக கர்த்தர் பெரிய அனுகூலமான வாசலை திறந்து கொடுத்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:27. எகிப்தை விட்டு இஸ்ரவேலர் வெளியேறும்படி கர்த்தர் வாசலை திறக்க தீர்மானித்தார். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அந்த வாசலை மூட முயற்சித்தார்கள். எத்தனை வாதைகளை அனுப்பியும் இஸ்ரவேலருக்கு விடுதலை கொடுக்க பார்வோன் முன்வரவில்லை. இதனால் முடிவிலே பார்வோனும் அவனது சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் அழிந்து மாண்டு போனார்கள். தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு ஆசீர்வாதமான வாசலை கர்த்தர் திறந்தருளுவார். அதோடு அல்லாமல் நம் கர்த்தர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் கூட. கர்த்தர் கதவை பூட்டிவிட்டால் அதை யாராலும் திறக்க முடியாது. வானத்தை பூட்டி போட்டால் மழை பெய்யாமல் பஞ்சம் ஏற்பட்டுவிடும். ஆசீர்வாதத்தை பூட்டிவிட்டால் தரித்திரமும் வேதனையும் தாண்டவமாடும். ஆதியிலே மனுஷர் பாபேல் கோபுரத்தை கட்டி தங்களுக்கு பேரும் புகழும் உண்டாக்கி கொள்ள நினைத்தார்கள். ஆனால் கர்த்தரோ அந்த முயற்சியை உடைத்தார். பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் தீய ஜனங்கள் பொல்லாப்பு செய்ய முயற்சிக்கும் போது கர்த்தர் அவர்களுடைய வழிகளையும் சிந்தனைகளையும் பூட்டி போடுகிறார். லாபான் யாக்கோபுக்கு தீமை செய்ய வந்தான். பார்வோன் ஆபிரகாமுக்கு தீமை செய்ய வந்தான். அபிமெலேக்கு ஈசாக்குக்கு தீமை செய்யும்படி வந்தான். ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய வழிகளையெல்லாம் பூட்டி போட்டார். நோவாவின் பேழையில் கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் உயிரினங்களையும் பிரவேசிக்க செய்த பின்பு கர்த்தர் தாமே அந்த பேழையின் கதவுகளை பூட்டினார். பூமியில வெள்ளம் வந்து பெருகின போது அநேகர் வந்து பேழைக்குள் பிரவேசிக்க பிரயாசப்பட்டிருக்க கூடும். ஆனால் ஒருவராலும் பேழைக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இன்றைக்கு கிறிஸ்துவாகிய பேழையின் கதவு திறந்திருக்கிறது. பாவியே வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், என்னண்டை வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கர்த்தர் அன்போடு அழைக்கிறார். தேவப்பிள்ளைகளே, ஒரு நாள் கிருபையின் வாசல்கள் மூடப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவாகிய பேழைக்குள் இப்பொழுதே ஓடி நுழைந்து கொள்ளுங்கள். இன்றைய நினைவிற்கு யோபு 12:14. இதோ, அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 3 மற்றும் 4ஆம் அதிகாரங்கள், மாலை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 44 60ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்காக வாசலை திறக்கிறார், சத்துருக்களின் வாசல்களை அடைக்கிறார். இந்த தேவன் தாமே என்றென்றைக்கும் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.